ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி பருப்பு குழம்பு. இது கூட தக்காளி கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1.25 கப் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், 5 to 6 பச்சை மிளகாய். இதோட பச்சை மிளகாய் தான் இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 6 to 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை நல்லா மசிச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கடைசியாக இது கூட நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதாங்க, இந்த டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 7 to 8 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தக்காளியிலே இருக்கிற தண்ணி இருக்கிறதுனால அது அதிலே நல்லா வெந்து வரும். ஸோ கொஞ்சம் ஒரு 5 to 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/4 கப் தேங்காய், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி பாருங்கள், ஒரு 3/4 வாசி நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த அரைச்ச தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதக்கிட்டு இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சா போதும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு குழம்புக்கு இந்த தக்காளி கூட்டு அல்டிமேட் காம்பினேஷனுங்க. காய் எதுவுமே இல்லைனாலும் இந்த பருப்பு குழம்பும் இந்த தக்காளி கூட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதத்தோட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.